தி பெண்டகாஸ்டல் மிஷன், TPM, அந்த சபையில் ஒரு நல்ல தேவ மனிதர் இருந்தார். அவர் பேர் வந்து பாஸ்டர் மனாசே என்பது. உன்னை தள்ளி விடாமல், நெறிந்த நாணலை முறித்து விடாமல், இதோ மங்கி எரிகிற திரியை அணைத்து விடாமல் உன் அன்புள்ள இயேசு உன் பக்கத்தில் உலாவிக் கொண்டே இருக்கிறார். மகனே, மகளே, உன் இதய கதவை திறக்க மாட்டாயோ? உன் உள்ளத்தில் நான் வரட்டுமா? இதோ எனக்கு நீ இடம் கொடுக்க மாட்டாயோ என்று ஆண்டவர் கெஞ்சி கொண்டிருக்கிறார். அந்த பாஸ்டர் அவங்க என்ன பார்க்கணும்னு சொல்லி இருந்தாங்க. நீ ஒருத்தரோட நாங்க போனதில்லை, முதல் முறை TPM பாஸ்டர் கூப்பிடுறாங்களேன்னு நான் போனேன். ரொம்ப அன்பா, ரொம்ப தாழ்மையான நல்ல ஒரு பாஸ்டர். நான் வந்து ஒரு சுவிசேஷகன், அவங்க பாஸ்டர் அதில் ஏற்றுக்கொள்ளுவாங்களான்னு நினச்சேன். ரொம்ப அன்பாக ஏற்றுக்கொண்டு என்னை அவங்க ரூமில் உட்கார வச்சு மற்ற எல்லாரையும் போக சொல்லிட்டாங்க. ரொம்ப நேரம் பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர், உங்கள் ஜெபத்தை நான் கவனிக்கிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறதெல்லாம் கவனிக்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இதை விசுவாசிக்கிறேன். அதனால எங்கள் சபையில் நிறைய பேரை நான் ஜெபிக்க வழி நடத்துகிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கணும் என்பதாக நான் வழி நடத்துகிறேன் என்பதெல்லாம் பேசினாங்க. அப்போ ஒரு நிறைய அனுபவங்களை ஷேர் பண்ணாங்க. அதில் ஒரு அனுபவம் சொன்னாங்க. என்ன, ஒரு சமயம் ஒரு பட்டணம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அனுப்புனாங்க. அங்கே பாஸ்டராக நான் அங்கே போனபோது பெரிய சர்ச்சு, எல்லா விசுவாசிகள் அபிஷேகம் பெற்றவங்க. என்ன, TPM சபை நமக்கு தெரியல, ரொம்ப ஸ்ட்ரிக்டான பெண்டகாஸ்டல் அனுபவத்தோடு இருக்கக்கூடியவங்க. அது மாதிரி உள்ள சபை தான். நான் அங்கே போனபோது அந்த சிட்டியை பற்றி முழுவதும் சேகரித்தேன். என்ன நடக்குது இந்த பட்டணத்தில், இது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், என்ன நடக்குதுன்னு விசாரித்த போது நிறைய திருடு நடக்குது, கொலைகள் நடக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறது, நிறைய குற்றங்கள், கிரைம்ஸ் நிறைய நடக்கிறது. இந்த மாதிரி உள்ள ஒரு சிட்டியாக இது இருக்குது. நிறைய பாவம் பெருகி இருக்கிறது, குடிகாரங்க பெருகி இருக்கிறாங்க, துன்மார்க்கர் பெருகி இருக்கிறாங்க. இந்த சிட்டியை அப்படிதான் சொல்லி இந்த சிட்டியை பற்றி ரிப்போர்ட்டை நான் சேகரித்தேன். அதெல்லாம் நான் வைத்து தேவ சமூகத்தில் போன போது, எப்படி ஆண்டவரே, நாங்கள் எங்கள் இவ்வளவு பெரிய சபை நாங்கள் இருக்கிறோம், இவ்வளவு விசுவாசி இருக்கிறோம், சபை தானே வெளிச்சமா நீ வச்சிருக்கிறீங்க, ஆனாங்க இருளின் ஆதிக்கங்கள் தான் அதிகமா இருக்குது, இருள் தானே ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, இவ்வளவு கிரைம் நடக்குது, குற்றங்கள் நடக்கிறது, அப்ப நாங்க சபையரா இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்க எங்களை வெளிச்சமா உண்டாக்கினீங்கன்னு பைபிள் சொல்லுதுன்னு சொல்லி அவர் பாருங்க, ஒரு தரிசனம் உள்ள தேவ மனிதர். வெறும் சபையில் ஆத்மா சேர்க்கணும், எனக்கு விசுவாசிகளை சேர்க்கணும், தசமபாகம் கூடணும் அப்படின்னு நினைக்கல. என் பட்டணம், இந்த மாவட்டம், எவ்வளவோ சபை இருக்குது, ஆனா எங்க சபை ஏன் இந்த பட்டணத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறீங்க? இவ்வளவு எங்க சபை இவ்வளவு விசுவாசி இருந்தோம், நாங்க இவ்வளவு அபிஷேகம் பெற்றவங்க இருந்தோம், இந்த பட்டணத்துல இவ்வளவு குற்றங்கள் நடக்க என்ன காரணம்? நாங்க சரியில்லை, அதனாலதான் வெளிச்சம் வீசல, அதனால்தான் இருளின் சக்திகள் இங்கே பலமாய் இருக்கிறது. அதை அறிந்து கொண்டு ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரிடத்துல காத்திருந்து இந்த நிலைமை மாறணும், நாங்க எங்க சபை எழுப்பி பிரகாசிக்கணும், இந்த இருளின் காரியங்கள் மாறணும்னு சொல்லி ஆண்டவர் சில ஆலோசனை கொடுத்தாராம். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுன்னு சொல்லி அதுக்காக ஸ்பெஷலா உபவாச ஜெபம் வைத்து விசுவாசிகளை அழைத்து பட்டணத்துக்கு ஒரு விவரத்தெல்லாம் சொல்லி, சபையினுடைய நோக்கம் என்ன, நம்ம வந்து கூடி ஆராய்ச்சிட்டு போவதுக்கு அல்ல, வெளிச்சம் கொடுக்கணும், இருளை அப்புறப்படுத்தணும், நம்ம தான் இந்த பட்டணத்துக்கு வெளிச்சம், அதுதான் சபை, அதுக்கு தான் நான் ஊழியக்காரன், அதுக்கு தான் நீங்க விசுவாசிகள், நீங்க இருக்கிற இடத்துல வெளிச்சம் வீசணும், வேலை செய்கிற இடத்துல வெளிச்சம் வீசணும், இதான் தேவ திட்டம். எல்லாரும் ஜெபிக்கலான்னு உபவாசித்து ஜெபிக்க வைத்தாங்களாம். மாத கணக்கா போராடி ஜெபிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு இருளின் ஆதிக்கங்களை அறிந்து விபச்சாரத்தின் ஆவிகள், கொலை வெறிய ஆவிகள், இந்த போதை வஸ்துகளை கொண்டு வருகிற ஆவிகள், குற்றங்களை செய்ய வைக்கிற ஆவிகளை எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெபித்தார்களாம். சில மாதங்கள் ஜெபத்துக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து நல்ல போலீஸ் அதிகாரிகள், அரசியல்வாதிகளோட நல்ல தொடர்பு வைத்திருக்கிற ஒரு தேவ மனிதர். அவங்கெல்லாம் அவன்கிட்ட ஜெபிக்க வர்றாங்க, அரசியல்வாதிகள் எல்லாம் அந்த அனுபவத்தெல்லாம் சொன்னாங்க. அப்போ வந்து அவங்க விசாரித்து அறிந்த போது, இவங்க ஜெபிக்க அந்த சிட்டியில் உள்ள கிரைம் குறைய ஆரம்பித்து விட்டது, குற்றங்கள் குறைய ஆரம்பித்து விட்டது, கொலை கொள்ளை கற்பழிப்பெல்லாம் குறைய ஆரம்பித்து சிட்டியில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. அதாவது சபை எழும்பி பிரகாசித்தால் அந்த கிராமத்தில் பட்டணத்தில் இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள் முடக்கப்பட்டு விடும். இதைத்தான் அவங்க சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு சபையும் எழும்பி பிரகாசித்தா
முழு தமிழ்நாடு வெளிச்சமாய் மாறிவிடும். இந்தியா முழுவதும் அத்தனை சபைகளை எழுப்பி பிரகாசிக்க ஆரம்பிச்சா எந்த இருளின் சக்தியும் சபையை மேற்கொள்ள முடியாது. ஏதோ கூட்டங்கள், ஏதோ அலங்காரமான பிரசங்கங்கள் நடத்தும்படியாக அல்ல. நாங்கள் நடத்துகிற கூட்டங்கள் இருளின் அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களை பிடுங்கி எடுத்து ஒளியின் ராஜ்யத்தில் அவர்களை நாட்டக்கூடிய கூட்டங்கள். யார் யார் விரும்புகிறீர்களோ இன்றைக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்கள். இதோ பாதாளத்தின் வல்லமைகள் விரட்டப்படுவதாக. இயேசு நம்முடைய மத்தியில் ராஜாவாக இருப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. Please open your heart. முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். எப்படி இருப்பீங்களோ, சும்மா இருந்து உட்கார்ந்து ஜெபிச்சாலோ, சேர்ல இருந்து ஜெபிச்சாலோ, நின்று ஜெபிச்சாலோ, எப்படி வசதியோ அப்படி ஜெபிங்க. இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கதறி அழுது ஜெபிப்போம். ஆண்டவரே என்னை மாற்றும். ஆண்டவரே change me, oh God. பிரியமானவர்களே, இதுவரையும் நீங்கள் இப்படி ஜெபிச்சிருக்கலாம். ஆண்டவரே என் புருஷனை மாற்றும், என் மனைவியை மாற்றும், என் பிள்ளைகளை மாற்றும், மற்றவர்களை மாற்றும், என் ஆபீஸை மாற்றும், என் வேலை ஸ்தலத்தை மாற்றும் என்று நீங்கள் ஜெபித்திருக்க கூடும். இப்பொழுது God change my heart, oh God. என் இருதயத்தை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். Please open your heart. எல்லாரும் கதறி அழுது ஜெபிப்போம். அநேக மேல் கர்த்தருடைய கிருபை இன்னைக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகரை கர்த்தர் இன்னைக்கு உள்ளுக்கி கொண்டிருக்கிறார். அருமையான ஊழியக்காரர்கள், இன்னைக்கு ஒவ்வொருவருக்காய் நாம் ஜெபத்தில் மன்றாடி பரிந்து பேசி ஜெபிப்போம். தேவ ஊழியர்களாக நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஜனத்துக்காக உத்தரவாதம் பண்ணி கண்ணீரோடு அழுது பேசி நாம் ஜெபிப்போமாக. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள விடுதலை உண்டாகட்டும். இன்னைக்கு கர்த்தர் நம்மை மாற்றும்படி வாஞ்சிக்கிறார். நம்மை கர்த்தர் முற்றிலுமாக நம்மை உருவாக்கும்படி வாஞ்சிக்கிறார். நாம் யார் யார் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். கதறி அழுது ஜெபித்துக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி நாம் பாடுவோம். பூமி விரைக்குன்னு ராஜ்யம் தகருன்னு கர்த்தாவின் சத்தத்திங்கள். சாத்தான் விழுன்னு சிலகள் உடையின்னு யெகோவாவின் பாதத்திங்கள். யெகோவாவின் பாதத்திங்கள். கர்த்தன் யுத்த வீரன் பயப்படில்ல. யெகோவா சர்வத்தினும் சக்தன். நின் சைன்யம் வலியது சத்ருவிலும் அவராக்கும் போல். சாத்தான்ய கோட்டைகள் தகர்ந்திடும். சத்ருக்கள் வீணிடும் தகர்ந்திடும். உடங்கிடும் தகர்ந்திடும். பூமி விரைக்குன்னு ராஜ்யம் தகருன்னு கர்த்தாவின் சத்தத்திங்கள். சாத்தான் விழுன்னு சிலகள் உடையின்னு யெகோவாவின் பாதத்திங்கள். யெகோவாவின் பாதத்திங்கள். கர்த்தாவு ரட்சகன் காருண்யவான். கர்த்தாவு சர்வதயாளு. நின் பவனக்கார் நின் சைன்யமும் அவரார்க்கும் போல். சாத்தான்ய கோட்டைகள் தகர்ந்திடும். சத்ருக்கள் வீணிடும் தகர்ந்திடும். உடங்கிடும் தகர்ந்திடும். பூமி விரைக்குன்னு ராஜ்யம் தகருன்னு கர்த்தாவின் சத்தத்திங்கள். சாத்தான் விழுன்னு சிலகள் உடையின்னு யெகோவாவின் பாதத்திங்கள். யெகோவாவின் பாதத்திங்கள். ஹல்லேலூயா.